Hello everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 12 லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் தி ஃபாலோயிங் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட். ஸோ மோனோகாட் ரூட்ல என்னென்ன டிஷ்யூலாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், ஆப்சென்ட் ஆகியிருக்கும், அதே மாதிரி டைகாட்ல ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஸோ டேபிள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டயக்ராம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ டயக்ராம் இங்கே இருக்கு. இப்போ இதுதான் டைகாட் ரூட், இதுதான் மோனோகாட் ரூட். ஓகேவா? இப்போ இது டைகாட் ரூட், இது மோனோகாட் ரூட். இப்போ இந்த பென்டகன் ஷேப்ல இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே ஹைலைட் பண்ற எல்லாமே இது சைலம். இதே மாதிரி இங்கேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது எல்லாமே சைலம். ஃப்ளோயம்ன்றது இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, ஸோ நான் இப்போ எல்லோ கலர்ல ஹைலைட் பண்றேன். இது எல்லாமே இதில் ஃப்ளோயம். ஸோ ரெண்டுத்துலையுமே சைலம் ஃப்ளோயம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சைலம் வாட்டரையும் மினரலையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பிளான்ட்டுக்கு. அதே மாதிரி ஃப்ளோயம் ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டுட்டு போகும். இப்போ பித் அப்படின்னா என்னன்னா, மோனோகாட்ல தான் பித் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இப்போ இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பித். இதை பொறுத்த வரைக்கும் ஆப்சென்ட்ல தான் இருக்கும் பித். ஏன்னா டைகாட்ல சைலமே அந்த பிளேஸை ஆக்குபை பண்ணிடும். அப்போ சின்னதாக இருந்தாலும் அது ஆப்சென்ட்னு தான் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம்பியம் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கேம்பியம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரெண்டு விஷயம் இருக்குது. ப்ரைமரி க்ரோத் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி செகண்டரி க்ரோத் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ப்ரைமரி க்ரோத், இது செகண்டரி க்ரோத். ஓகேவா? இந்த ப்ரைமரி க்ரோத், செகண்டரி க்ரோத் ரெண்டுத்துலேயுமே ரூட் தான் வளரும். ஓகேவா? இந்த ரூட் வளர்றதுல அது என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தா, இந்த ப்ரைமரி க்ரோத்தில் லென்த் இப்படி அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ இதில் லென்த் அதிகமாகிக்கிட்டே போகிறது ப்ரைமரி க்ரோத். இந்த திக்னஸ் இப்படி அதிகமாகும். இப்போ இது இருக்கா, இதில் திக்னஸ் அதிகமாகிறது நமக்கு என்னன்னு சொல்லிக்கலாம்னா செகண்டரி க்ரோத். ஓகேவா? இதுதான் இந்த செகண்டரி க்ரோத் இருந்தால் தான் அங்கே கேம்பியமே ஃபார்ம் ஆகும். அப்படி செகண்டரி க்ரோத் அங்கே நடக்கலைன்னா கேம்பியம் ஆப்சென்ட்டாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கன்ஜக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா என்ன? ஸோ கன்ஜக்டிவ் டிஷ்யூ அப்படின்றது அதில் நிறைய கன்ஜக்டிவ் டிஷ்யூ இருக்குது. நம்ம இங்கே பார்க்க போகிறது ரெண்டுமே, அதாவது டைகாட் ரூட்டாக இருக்கட்டும், மோனோகாட் ரூட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே என்னென்னா இதில் பேரண்ட் கைமா, இந்த கன்ஜக்டிவ் டிஷ்யூ என்னென்னா பேரண்ட் கைமாவால் மேடாகிருக்கும். இது ஸ்கெலரன் கைமாவால் மேடாகிருக்கும். ஓகேவா? இந்த பேரண்ட் கைமான்றதும் ஸ்கெலரன் கைமான்றதும் வேற வேற. எப்படி சொல்கிறேன்னா, இந்த பேரண்ட் கைமா ஒரு லிவிங் செல். ஓகேவா? லிவிங் செல், அதனால அது டிவைட் ஆகும். டியூரிங் செகண்டரி க்ரோத் இந்த கேம்பியம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இங்கே இருக்கிறதுலாம் டிவைட் ஆகாது. இந்த கன்ஜக்டிவ் டிஷ்யூ அப்புறம் பெரிசைக்கிளில் இருக்கிறது எல்லாமே டிவைட் ஆகி நமக்கு அங்கே கேம்பியம் ஃபார்ம் ஆகும். இந்த கேம்பியம் ஃபார்ம் ஆகுறதுனால அங்கே இருக்கிற சைலம் ஃப்ளோயம் ரெண்டுமே அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சைட் பார்த்தோம்னா இந்த ஸ்கெலரன் கைமான்றது ஒரு டெட் செல். அப்போ டெட் செல்ன்றனால அங்கேருந்து எதுவுமே டிவைட் ஆகாது. அப்போது செகண்டரி க்ரோத் நடக்காது, கேம்பியம் ஃபார்ம் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டேபிள் போய் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம டேபிளுக்கு இப்போ வந்துட்டோம். இப்போ டேபிள் என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் சைலம் எத்தனை இருக்கு அப்படின்றது தான் இங்க கேட்குறாங்க. இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் சைலம் எத்தனை இருக்கு? இங்க 1 2 3 4. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10க்கு மேல போச்சுன்னா அது பாலியார்ச்னு சொல்லலாம். இங்க 4 இருக்குன்றனால 4ன்றது டெட்ராவை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம இங்க இதை டெட்ராச். ஓகேவா? நம்ம அப்படி எழுதணும். இது பாலியார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செகண்டரி க்ரோத் ப்ரெசண்டா ஆப்சென்ட்டான்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். செகண்டரி க்ரோத் இதில் செகண்டரி க்ரோத் நடக்கும். இங்கே பாருங்க, இங்கே எழுதிட்டேன். செகண்டரி க்ரோத் இருக்கு, இதில் இல்லை. இப்போ இதில் ப்ரெசன்ட், அதில் ஆப்சென்ட். செகண்டரி க்ரோத்னா என்ன? திக்னஸ். ஸோ அப்படி பார்த்தானாலும் இங்கே உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, இந்த திக்னஸ் அதிகமாகுதா?
இந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியுதா அதிகமாகிறது. ஸோ இதில் வந்து ப்ரெசன்ட், இதில் வந்து ஆப்சென்ட். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதில் போய் எழுதிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு செகண்டரி growth வந்து ப்ரெசன்ட், இங்கே வந்து ஆப்சென்ட். நான் என்ன சொன்னேன், செகண்டரி growth இருந்தால் தான் அங்கே வந்து கேம்பியமே ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே ப்ரெசன்ட் பட் டியூரிங் செகண்டரி growth ஒன்லி அப்படின்றத நம்ம எழுதணும். இங்கே வந்து கேம்பியம் வந்து ஆப்சென்ட். இப்போ நீங்கள் வந்து கேம்பியம்னா என்ன நான் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, இங்கே பாருங்க, உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கேம்பியம்ன்றது இங்கே ரெண்டுத்துலையுமே இங்கே பாருங்க, இந்த ரெட் கலர்ல ஒரு லைன் தெரியுதுல்ல, ஸோ இதுதான் வந்து கேம்பியம். இங்கே வந்து இந்த ரெட் லைன் இருக்காது, ஆப்சென்ட். அதனால தான் வந்து இதில் ஆப்சென்ட், இதில் ப்ரெசன்ட் அப்படின்றது நம்ம சொன்னோம். ஓகேவா? பித் வந்து இங்கே பாருங்க, இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து இதில் ப்ரெசன்ட் ஆகியிருக்கு, இந்த ஒயிட் ஸ்பேஸ் இதில் ஆப்சென்ட். ஸோ அது வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஆப்சென்ட், இங்கே வந்து ப்ரெசன்ட் ஆகியிருக்கும் டைகாட்டில். அண்ட் தென் கன்ஜக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா இதில் என்ன இருந்துச்சு, பேரன் கைமா, இதில் வந்து ஸ்கெலரன் கைமா. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ன்ற பார்த்தோம்னா இதுக்கு வந்து பீன் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து மெய்ஸ். மெய்ஸ் மீன்ஸ் முத்து சொல்றது தான் மெய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு குயிக் ரீகால். ஸோ இங்கே என்னென்ன டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நம்பர் ஆஃப் சைலம், செகண்டரி growth, கேம்பியம், பித், அப்புறம் கன்ஜக்டிவ் டிஷ்யூ. அப்போது நம்பர் ஆஃப் சைலம் இங்கே ஏன் டெட்ராச்னா அங்கே 4 தான் இருந்துச்சு, ஸோ டெட்ராச். இங்கே அதிகமாக இருந்துச்சு, பாலியார்ச். செகண்டரி growth நடந்தால் தான், அந்த திக்னஸ் அதிகமானால் தான் நமக்கு வந்து கேம்பியம் அங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இது ப்ரெசன்ட், இங்கே இங்கே வந்து ஆப்சென்ட். கேம்பியம் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிக்கலாம், ப்ரெசென்ட் டியூரிங் செகண்டரி growth ஒன்லி, இங்கே வந்து ஆப்சென்ட். இங்கே பித் வந்து அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து டைகாட்டில் ஆப்சென்ட் ஆயிருந்துச்சு, இங்கே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு. கன்ஜக்டிவ் டிஷ்யூ வந்து இது எதால் மேடாகிருக்குன்னா பேரன் கைமாவால் மேடாகிருக்கு, இங்கே ஸ்கெலரன் கைமாவால் மேடாகிருக்கு. இதோட எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா இதை பொறுத்த வரைக்கும் பீன், இதை வந்து மைஸ். ஓகேவா? தேங்க்யூ.